இப்ப இடையில ஒரு சம்பவம் நடந்துச்சு. திடீர்னு எல்லாருடைய அக்கௌண்ட்லயும் ஒரு 5000 ரூபாய் போட்டாரு. மக்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சி. இந்த திமுக அழியணும் சொன்னா பாருங்க, அது நல்லா அசந்து தூங்கி இருந்தவனுக்கு காதுல போய் யாராவது சொல்லிப்பாங்க, 5000 அதாவது நம்ம சாப்பிட போகும்போதெல்லாம் தெருநாய் வந்து நிற்கும். எதுக்காகன்னா சாப்பிட்டா மிச்சி மீதி ஏதாவது எலும்பு போடுவாங்களா, சாப்பாடு போடுவாங்களான்றதுக்காக. அதனோட ஏக்கம் வந்து பசி. சில நாய்ங்க தேர்தல் வந்தாலே வந்து நின்றுடும். எதுக்காகனா எவன் நல்லது செய்ய வரானோ அவனை அழிச்சு ஒழிக்கணும், வார்த்தையால கொல்லணும். அப்படிதான் அவனோட அண்ணனையும் அழிச்சாங்க. அண்ணனை ஈஸியா ஒழிச்சிட்டோம், தம்பியை ஈஸியா அழிச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த நினைப்புல வந்திருக்கான் போல இருக்குது. அவனை பார்த்து நான் கேட்கறேன், 2 வயசு குழந்தைய ரேப் பண்ணி கொன்னான்ல, அப்ப யாரோட வாயில வாழைப்பழமை வச்சுன்னு இருந்த? இப்போ பொண்ணை ரேப் பண்ணி கண்ட தொண்டமா வெட்டி போட்டிருக்கான். அப்ப வாயில் என்ன வச்சிருந்தான்னு சொல்லிட்டு தெரியல. கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையத்துல 43 குழந்தைங்க தத்துவ சாப்பாடை சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. அந்த விஷயத்தை பத்தி ஒண்ணுமே பேசல. அப்படியெல்லாம் பேசாத இந்த ஒரு கேடு கட்ட ஜென்மம், எச்சக்கால நாய், எலும்பு துண்டுக்கு ஆசைப்படுற புறம்போக்கு, நன்றி மறந்த நாய், இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டமான வார்த்தைகளை சொல்லலாம். அதுக்கு பேர் போன நாய் எதுனா இதுதான். நீங்களே பார்த்து இருப்பீங்க. இவனை மாதிரி கேடு கட்ட ஜென்மம் யாருமே பார்க்க முடியாது. எதுக்காக நான் இவ்வளவு ஆவேசமா நான் பேசுறேன்னா, ஒரு நாட்டுக்கு நல்லது செய்ய வந்த விஜயகாந்த் சாரவை பேச்சாலேயே அடிச்சு கொண்டவன் தான் இந்த பரதேசி. அதே மாதிரி அவன் தம்பியை அடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஈஸியா நினைக்காத. மக்களோட மனசுல அவர் எப்பவே இடம் பெற்றிருக்காரு. கண்டிப்பா 2026 மாற்றம் வரும். எல்லாத்துக்கான மாற்றமும் வரும். உனக்குள்ள ஒரு மாற்றத்தை உருவாக்குவாங்க. அதை நீ பார்ப்ப. இந்த விஷயம் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ தயவுசெய்து எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. ஒரு நல்ல மனுஷன் நல்லது செய்ய வந்தா அவனை பேச்சில அடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நாயில உள்ள இறக்குறாங்க, இந்த மாதிரி கைகூலியை இறக்குறாங்க உள்ள. இவனுக்கு உண்மையிலேயே வெக்கமான சாப்பாட்டுல உப்பு போட்டு சாப்பிட்றவனா இருந்தா இந்த மாதிரி பாதுகாப்பற்ற ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணி வந்து நிற்க மாட்டான்.